ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கிஷோர். நான் எஸ்பிஐ கிளர்க் 2024 2025 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஐயில் வந்து கிளர்க்கு கிளியர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ரிசல்ட் வர அன்னைக்கு நான் பயந்துட்டே தான் பார்த்தேன் ரிசல்ட்டை. ஸோ என்னோட ரோல் நம்பர் இருக்கான்னு பயத்தில் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ரோல் நம்பர் வந்து மெசேஜும் வந்தது. கங்க்ராச்சுலேஷன். ஸோ அந்த ஒரு வேர்டுக்காக தான் நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ப்ரொவிஷனலி செலக்டட். ஸோ எனக்கு அந்த வேர்டினுடைய ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு உள்ளார அனுபவிக்க முடியுது. எல்லா ஆஸ்பிரன்ஸும் நீங்கள் இதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க, இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸாக அந்த சாரி வருதா அப்படின்ற வேர்டு தான் மெயின் பார்ட்டு ப்ளே பண்ணுமே. ஃபைனல் ரிசல்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்தால் நம்ம இன்னு, சாரின்னு வந்தால் நம்ம அவுட்டு. ஸோ இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு வேர்டை தான் நம்ம பயந்துகிட்டே பார்ப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பார்த்தேன் இப்போ ரிசல்ட்டையுமே. ஸோ பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னோட 7th அட்டெம்ப்ட் எஸ்பிஐ கிளர்க்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இத்தனை வருஷம் ஆர்டர் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து எனக்கு லேஸில் வந்துடல. ஸோ என்னோட ஜர்னி பார்த்தீங்கன்னா 2018 வந்து காலேஜ் முடிச்சு இன்ஜினியரிங் பாஸ் அவுட் கிராஜுவேட்டு. ஸோ 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2020 வந்து கொரோனா வந்துருச்சுன்றதுனால எங்கேயும் போக முடியல. அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு லிவின் சிஏ ஃபர்ஸ்டான்ற ஒரு சேனல் வந்து அறிமுகமானார், லிவின் அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் எடுப்பாங்க, ரீசனிங்கில் எடுப்பாங்க, எல்லாமே வந்து அவங்க சேனலில் எடுப்பாங்க. ஸோ அவரது வந்து நான் மெயினாக வந்து அவரது எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் தான். ஸோ அதுதான் வந்து எனக்கு மெயினாக வந்து அவருடைய சேனல் வந்து கை கொடுத்தது. ஸோ அவருடைய சேனல் பார்த்தா நான் எஸ்எஸ்சி சிஜிஎலும் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயினாக நான் வந்து அவருடைய சேனல் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவருடைய பண்டல் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஆப்டிடியூடு ரீசனிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பண்டல் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அவருடைய வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப தரமாக இருக்கும், சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கொண்டு வரனா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொண்டு வராருன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே கொண்டு வருவார். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு வேர்ல்டு நியூஸ் பற்றி படிக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு வேர்ல்டு பேங்க் பற்றி படிக்கிறோம் ஏதாச்சும் ஒரு நியூஸ்னா, அந்த வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட் யார், அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதனுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி தான். ஸோ அது மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது வச்சு கொண்டு வரும். இப்போ G7 G20 பிரசிடென்சிலாம் படிக்கிறோம் இந்தியாஸ்லனா, அதனுடைய பிரசிடென்சி கண்ட்ரி யார், இந்த வருஷம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து G20 நடந்திருக்கு. ஸோ ஒரு நியூஸை கொண்டு வந்தால் அதனுடைய ரிலேட்டடாக பழைய நியூஸு, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் ஜிகே மெயினாக அதுதான் இங்கே முக்கியமே. ஒரு நியூஸை கொண்டு வந்தோன்னா அவர் அதுக்கான ஸ்டாட்டிக் ஜிக்கும் அதில் கொண்டு வந்துடுவார். ஸோ இப்போ அந்த ஊரை பற்றி படிக்கிறப்போ இப்போ குஜராத்தை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் வந்து குஜராத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் என்ன, ஃபெஸ்டிவல்ஸ் என்ன, டான்ஸ் என்ன, ஃபோக் டான்ஸ் என்ன, அந்த குஜராத்தோட ஸ்டேட் ஃபெஸ்டிவல் என்ன, அந்த குஜராத்தோட ஸ்டேட்ஹுட் டே என்ன, அந்த குஜராத் எப்போ அந்த மாநிலத்தை வந்து அந்த ஸ்டேட்டை வந்து உருவாக்குனாங்க, ஃபார்மேஷன் டே அப்படின்றதுலாம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் குஜராத் பற்றி படித்தாக்கா வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு இருக்குது அகமதாபாத்தில். ஸோ அதனுடைய இது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக கொண்டு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய சேனலில் பிடிச்சிருந்ததே எனக்கு அதுதான். ஸோ அதை பார்த்து தான் வந்து மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி படித்து கிளியர் பண்ணேன் இந்த அளவுக்கு. அதே மாதிரி அவர் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்னு ஒரு பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் 300 MCQ கொஷின்ஸ் வந்து விட்டிருந்தார். அதையுமே நான் வாங்கி வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து லிவின் அண்ணா கூட 2 டைம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சென்னையில், இன்னொன்று வந்து கோயம்புத்தூரில். 2 டைமுமே அவ்வளோ சூப்பராக கைட் பண்ணுவார். மெயினாக அவர் வந்து பேங்கிங் அவேர்னஸில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணதுனால அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆர்ஆர்பிபி வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து லிவின் அண்ணா சேனல்ஸ்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து லிவின் அண்ணா சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் பாடுனேன். அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா கூட காண்டாக்ட் கிடச்சிது. அந்த அண்ணா கூட காண்டாக்ட் கிடச்சோன்னே எனக்கு வந்து இந்த லைஃப்பில் வந்து ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து அந்த அண்ணா வந்து அவ்வளோ கைட் பண்ணுவாங்க, ஒரு ஒரு எக்ஸாம்ஸுமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டிமோட்டிவேட் ஆனால் அந்த அளவுக்கு எல்லாமே மோட்டிவேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கெலாம் கூட போகும்போது அவ்வளோ ஈஸியாக சொல்லி புரிய வைப்பாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். NDTLனு ஒரு டேர்ம் இருக்குது பேங்கிங் அவேர்னஸ் டேர்ம்ஸில். அது என்னென்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு அர்த்தம். ஸோ அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அதனுடைய டெஃபினேஷனை. ஸோ இது எப்படி படித்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நான் இவர்கிட்ட கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பேங்க்கினுடைய வரவு செலவு போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதான் நெட் டிமாண்ட் அண்ட் டைமில் அப்படி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார் இன்டர்வியூவில். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பேங்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்டே கேட்டு நிறைய முறை கேட்டிருக்கேன். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அவர் வந்து சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொல்லுவார் எல்லாத்துக்குமே.
ஸோ அதனுடைய அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து அந்த அவருடைய ஆட்டிடியூடு. அவர் வந்து பொலைட்டாக பேசுவார், ஜென்டிலாக பேசுவார். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் அவருக்கு ரொம்ப பழக்கம். எங்கள் அப்பா கிட்டலாம் நிறைய பேசியிருக்கேன் இன்டர்வியூலலாம். உங்கள் பையன் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவான் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே நிறைய முறை சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரது நான் எம்சிக்யூ கொஷின்ஸ் படிச்சிருப்பேன், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு. அதே மாதிரி அவனுடைய பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வாங்கினேன். அப்புறம் மார்க் டெஸ்ட் சீரிஸுமே அது நிறைய வாங்கி படித்தேன். ஸோ இந்த மாதிரி நான் இவரது படித்தேன். அது மாதிரி இன்னும் சில சேனல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணி படித்தேன். மெயினாக இவருடைய அந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸு, இதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. எஸ்எஸ்சி சிஜிஎல்லும் நான் இந்த வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து எனக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது தான் எனக்கு இந்த எஸ்பிஐ கிடச்சிது, எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டு விஷயம் நான் இந்த அண்ணா கிட்ட எஸ்எஸ்சி பற்றிலாம் சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆல்ரெடி வந்து லிவின் அண்ணா வந்து என்னை எஸ்எஸ்சிக்கு வந்து இன்ட்ரி எடுத்திருக்காரு சிஜிஎல்ல. இப்போ அகைன் வந்து அவர் கேட்டார், கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்பிஐக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும், எப்படி படிச்சிங்க, எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா உங்களது படித்து தானே நான் கிளியர் பண்ணேன், நான் உங்களது சொல்லாமல் நீங்கள் தானே எல்லாமே எனக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சேனல் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி லிவின் அண்ணா அது வந்து ஒர்த்து. அவரது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்டாட்டிக் ஜிகே, அதெல்லாம் வந்து அவருடைய சேனல் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுவே மோர் தென் என்ன. லிவின் அண்ணாவே டெய்லியும் நிறைய வீடியோஸ் அவர் வந்து கண்டினியூஸாக போடும். இன்னொன்று வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவர் ஃபேமிலியில் என்ன தான் பர்சனல் ரீசன்ஸ் இருந்தாலும், பர்சனல் ஒர்க் இருந்தாலும், இல்லை ஃபேமிலி கூட என்கேஜாக இருந்தாலும், ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருந்தாலுமே அவர் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சேனலில். அது ஒன்று தான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். எப்படி இந்த மனுஷன் வந்து இப்படி இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஒருத்தரை வந்து படிக்க வச்சு ஒருத்தர் கரியரை வந்து முன்னேற்றணும், அவங்க கரியர் க்ரோத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு எனக்கே சில டைம் வந்து ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். இப்போது ஒருத்தர் பற்றி ஆச்சரியம் பொறாமை பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அவங்க மேலே பண்ண முடியாது. அவங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் குவாலிட்டி இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, அவங்ககிட்ட ஒரு பெக்யுலரான ஒரு கேரக்டர் இருந்தால் நம்ம அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறதோ பொறாமப்படுறதோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் இவர்கிட்ட பார்க்குறேன். இவர்கிட்ட என்ன பார்த்தேன்னா அந்த ஜென்டில்னஸ், அந்த எஃபர்ட்டு, அந்த கேரிங்கு, அந்த டிட்டர்மினேஷன் எல்லாமே நான் இவர்கிட்ட பார்க்குறேன். ஸோ இவருடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே கிராக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவார். ஸ்டடீஸை பற்றி, பேங்கிங் பற்றி எதனா தெரியணும், இல்லை அதர் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி. அதே மாதிரி லிவின் அண்ணா சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே போடுவார். பேங்கிங் மட்டும் இல்லை, நீங்கள் எழுதக்கூடிய என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பற்றியும் சொல்லுவார். யூபிஎஸ்சி பற்றி சொல்வார், எஸ்எஸ்சி பற்றி சொல்வார். அப்புறம் சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு ஒரு டைம் வந்து அந்த எக்ஸாம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இவருடைய நோட்டிஃபிகேஷன், இவருடைய வீடியோ பார்த்து தான் நான் அந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணேன். சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான், டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிஸ் கீழே வரும். ஸோ அது வந்து அப்படி ஒரு எக்ஸாம். அதுக்கு வந்து எப்போ கால்ஃபேர் பண்ணாங்கன்னா 2023 அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கால்ஃபேர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இவனுடைய சேனலில் போய் வீடியோ பார்த்து தான் அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குதுன்றதே தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணி அது எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் அது ஃபைனலாக அதுக்கு போகலை. சரி நம்ம எஸ்எஸ்சியில் போவோம், அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் நான் அந்த இதுக்கு வந்து போகலை. எஸ்எஸ்சியில் நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் வந்து நான் வேறு எக்ஸாம்ஸை எழுதி ஹையர் போஸ்டிங்ஸுக்கு தான் ட்ரை பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவருடைய சேனல்ஸ் நிறைய பார்ப்பேன். அதே மாதிரி என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி வந்து ஃபிலிம்ஸ்க்கு வந்து மார்க் டெஸ்ட் போடுவேன். அந்த மார்க் டெஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, அதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை பார்ப்பேன். எதில் நம்ம மார்க்கை விடுறோம், எந்த செக்ஷனில், குவான்ஸா, ரீசனிங், இங்கிலீஷ் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, குவான்ஸில் நான் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தேன். ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தேன். ரீசனிங்கு, இங்கிலீஷு நான் என்ன சொல்ல அபவ் ஆவரேஜில் தான் இருந்தேன். அதில் தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ தெரியுமா வரும் மார்க்ஸு? 50, 60 தான் வரும், 100க்கே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை பற்றி நான் வெக்ஸ் ஆக மாட்டேன். என்னடா இது இவ்வளோ கம்மி. நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் மார்க் ரொம்ப லோவாகிடுச்சுன்னா அப்படியே டிப்ரெஷன் ஆகி டிமோட்டிவேட் ஆகிட்டு அதை அப்பயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறீங்க. நமக்கு இதுக்கு வராது போல தெரியுது. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மார்க் கம்மியாக வருதுன்னா நீங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு பூஸ்டப் ஆகிறதுக்கான ஒரு வழின்னு அதை நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் நிறையா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே ஒருத்தருக்கு வரவே கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கீழே தான் தள்ளிவிடும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா என்ன சொல்கிறது, எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாலிவுட், அட்டா, அப்புறம் லிவின்ஸ் அவங்களுடைய சேனலில் அவங்க மார்க் டெஸ்ட், அப்புறம் கிராக் வித் ஜாக் எல்லாத்தையுமே வந்து மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களை நீங்கள் செல்ஃப் மோல்டப் பண்ணிக்கிறதுக்கு தான் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. அதுவும் இல்லாத மோரோவர் அதே டைப் கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் என்ன கேட்கணும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டே வைக்கிறது. ரியல் எக்ஸாமில் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது. உங்களுக்கு பெரிய இதுலாம் உங்களுக்கு வந்து என்னது சிலபஸ் இதுதான் சொல்லிடுறாங்க. அதில் தான் கேட்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களே பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாலிசி என்னென்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கான்செப்ட் படிங்க, எல்லாம் படிங்க. அந்த 1 ஹவரில் நீங்கள் உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்றது தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ஏபிலிட்டியாக இருக்கீங்களா, ரீசனிங் சால்வ் பண்ண முடியுதா 1 ஹவரில் அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீடும் அக்யூரேசியும் ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவரில் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ அக்யூரேசி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அக்யூரேசி தான். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து ஏடி பூட்டிக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைப்பீங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. நெகட்டிவ் மார்க்கிங் ஒன்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா 2 and 3 மார்க்ஸ் போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். அக்யூரேசியாக நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அக்யூரேசியில் வந்து நார்மலைசேஷன் ஒன்று மேட்டர் வந்து ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்லாம் வந்து நிறைய ஷிஃப்ட் நடக்குது. இப்போ ஒரு ஷிஃப்ட் வந்து மாடரேட்டாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே நார்மலைசேஷன்னு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. அது என்னென்னா எந்த ஷிஃப்ட்டில் யார் வந்து ஹையஸ்ட்டாக எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய மார்க்கை வச்சு மற்ற ஷிஃப்ட்டுக்கெலாம் நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. நார்மலைஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஃபிகல்ட்டியாக இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டியாக ஒரு ஷிஃப்ட்டில் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் தான் அந்த கொஷின் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த ஷிஃப்ட்டுக்கு வர எல்லா கேண்டிடேட்டுமே அந்த கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அவங்க நார்மலைசேஷன்ற ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி அது எல்லாருக்குமே பண்ணும்போது எல்லாருக்குமே ஆவரேஜான ஸ்கோர் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதில் நீங்கள் அக்யூரேசியாக பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்கள் ஸ்கோர் வந்து பூஸ்டப் ஆகும். இப்போ புரியுதுங்களா? நார்மலைசேஷன்ற ஒரு பார்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ அப்போ நார்மலைசேஷன் பண்ணுறப்ப நீங்கள் எத்தனை கொஷின் அக்யூரேசியாக பண்ணுறீங்களோ ஒரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படின்றப்போ இப்போ ஒருத்தர் வந்து 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 80ல் 70 தான் அக்யூரேசி இருக்குது, 10 கொஷின்ஸ் தப்புனா நார்மலைசேஷன் பண்ணும்போது அவருக்கு இருக்கிற மார்க்கோட டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா அக்யூரேசிலாம் அவர் பண்ணலை. கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் அக்யூரேசியாக பண்ணலன்னும் போது இப்போ 70 கொஷின்ஸ் எடுத்துருக்காருன்னா அவர் அந்த நெகட்டிவ் மார்க்கிங்லாம் போய் 60-50 கீழே வந்து நிற்கும். அதே நீங்கள் 60 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒரு ஷிஃப்ட்டில் அப்படின்னா 60 கொஷின்ஸுமே அக்யூரேசியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நார்மலைசேஷனில் உங்கள் ஸ்கோர் 70-75 அபோவ் போய்டும், 80 கிட்ட போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷனுக்கான டிஃபரன்ஸு, அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரோல் இதுதான். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நார்மலைசேஷனே நம்பியும் போகாதீங்க. அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நார்மலைசேஷன் வருது, நான் ஷிஃப்ட் டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அட்டன் பண்ண மார்க் வந்து அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிடாதீங்க. ஓகேங்களா? நார்மலைசேஷன்றது வந்து அது அவங்க சைடு எக்ஸாம் சைடில் ஏஜென்சி பார்த்துக்குது. நம்ம வேலை என்ன, நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும், நம்ம ஸ்கோர் பண்ணணும், கிளியர் பண்ணணும் எக்ஸாம். அதுதான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் மெயின்ஸு கூட. மெயின்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்பலாம் மார்க் டெஸ்ட் போட மாட்டேன். இப்போ ஒரு நாள் ஒரு மார்க் டெஸ்ட் போனேன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு அதை அடுத்த நாள் அந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு அதை வந்து ரிவ்யூ பண்ணும். அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து நான் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். 2.5 hours அதை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம மறுபடியும் அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா அது செக்ஷனல் மார்க் டெஸ்ட் இருக்கும் ஒன்றுத்துக்கும். அந்த மாதிரி தான் போட்டு நான் மெயின்ஸில் வந்து பூஸ்டப் பண்ணிட்டேன் என்னுடைய அபிலிட்டியை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த எஸ்பிஐக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அதே தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புனா நீங்களும் நான் அதே மாதிரி இன்னொன்று வந்து சொல்ல விரும்பணும். இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours 3 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நார்மலாக எதுவும் ஒர்க் போகாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே டைம் இருக்குது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 hours படிப்பீங்க. ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு டைமே 2 hours 3 hours தான் கிடைக்கும். அந்த 2 hours 3 hours நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணணும். எஸ்பிபிஓ, எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எல்லாமே வந்து எல்லாருமே கிளியர் பண்ணி நான் அட்வான்ஸ் விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.